தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். என்டிஏ கூட்டணி அண்ணாமலை அவர்கள் டிடிவி அழைப்பதாகவும் அதுக்கு அவர் வரலன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்மளை ஓபிஎஸ் அவர்கள் அழைப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு. பேசினாரா? அழைத்தா மீண்டும் என்டிஏ கூட்டணிக்கு அண்ணாமலை அவர்கள் அழைத்தால் வருவீங்களா? தற்சமயம் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்பவில்லை. இல்லை, வைகை செல்வன் சொல்கிறாருங்க, பிரிந்து போனவர்கள் வர்றதுக்கு நாங்கள் வரவேற்கிறோம்னு சொல்லியிருக்காருங்க. வைகை செல்வன் எந்த கட்சிக்கு இருக்கார்? அவர் அதிமுகவில் இருக்கார். பிரிஞ்சு என்ன பொறுப்பு இருக்கார்? அவர் பவர் கொடுத்துருக்காங்களா கூட்டணி பற்றி பேசுறதுக்கு? செய்தி தொடர்பாளர் துறையூரில் அது விரிவான அறிக்கை நேற்று நான் வெளியிட்டிருக்கிறேன். பள்ளிக்கல்வித்துறை தானே. மற்ற கட்சிகள்லாம் பிரச்சாரமே தொடங்க ஆரம்பிச்சாங்க. இபிஎஸ் அவர்களே தேர்தலுக்கு எவ்வளோ நாள் இருக்கு? இல்லை, நம்ம தேர்தலுக்கு எவ்வளோ நாள் இருக்கு? 6-7 மாதம் 7 மாதம் இருக்கு. ஏன் அவசரப்படுறேன்? சொல்லுங்க. அப்புறம் என்ன? ஐயா தான் சொல்லணும். நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் கேள்வி சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காருல்ல சார், என்ன சொல்றீங்க? கூட்டணி சேரக்கூடாது, சேர்க்கக்கூடாதுன்னு. யார்? சிவி சண்முகம். யார் போய் அவர் வீட்டு வாசல் நிற்கிறது? இப்போ கூட்டணி சேருங்க. விஜய் அவர்கள் மட்டும் இந்த பிரச்சாரத்துக்கு மக்களை சந்திக்கும் போது நிறைய கட்டுப்பாடுகள் விதிப்பதாக ஒரு பிரச்சாரம் எப்படி பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் தேவையில்லாத கட்டுப்பாடுகள், தேவையில்லாத அது டிஎம்கே பயப்படுதா? அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு டிஎம்கே தான் எதிரி அப்படின்றாரு. ஏடிஎம்கே அதுக்கு டிஎம்கே தான் பதில் சொல்லணும். இல்லை, நம்ம ஏடிஎம்கே பற்றி அவர் பேசாத காரணம் என்னவா இருக்கு? கூட்டணி கலைக்கிறாரா? அது அவரத்தையும் கேட்கணும். ஏன் நீங்கள் விஜய் கூட சேர்ற மாதிரி கூட ஒரு பலமான வதந்தி போகுதுங்க. நீங்களே வதந்தின்னு சொல்லிட்டீங்க. யாரு? அவர் பேச்சு எல்லாத்தையும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவருக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் கூடுது, அதை மறுக்க முடியாது. ஓட்டு தான் மாறுமா? அது தேர்தல் நடந்து பதிவான வாக்குகளை எண்ணித்தான் சொல்ல முடியும். ஐயா, மதுரை விமான நிலையத்திற்கு முத்துராமலிங்க பேரை வைக்கணும். வாங்க.